நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். என்னாச்சு? ஏன் மேல என்ன கோவம்? ஓய், இங்க பாரு, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சாரி கேட்கல. சரி விடு, நான் மறுபடியும் கேட்கிறேன். சாரி. சாரிப்பா. நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். உங்க அக்கா தங்கச்சி 2 பேர் சண்டையை தீக்கிறதுக்குள்ள ஏன் தலை இங்க உருண்டும் போல. நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுப்போ. ஜீவிதா, தயவு செஞ்சு நான் சொன்னதை எதுவும் மனசுல வச்சுக்காத. நான் சொல்றது ஒரு வாட்டி கேட்டுதான் போயேன். குட் மார்னிங்ண்ணா. என்ன விஷயம்? ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் அண்ணன் என் கூட எக்ஸசைஸ் பண்ண வந்திருக்கான். கடைசியா 2 பேரும் சேர்ந்து எப்போ ஒர்க் அவுட் பண்ணோன்னே மறந்துட்டேன். ஐ திங்க் என் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ ரியலி? அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நேரமே கிடைக்கலையா? தம்பி கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண உனக்கு டைம் கிடைக்கல? அந்த கொடுமையை ஏன்டா கேட்குற? ஒரு தடவை கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை பொண்டாடிக்கையில ஒப்படைக்க வேண்டியதான். ஸோ அப்படின்னா இன்னைக்கு அண்ணி கூட சண்டை போட்டிருப்ப, அதான் உனக்கு ஒர்க் அவுட் பண்ண டைம் கிடைச்சிருக்குல்ல? இல்ல, என்னன்னு சொல்றது, இப்பெல்லாம் சண்டையை விட பேச்சுவார்த்தையே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. வாயை திறக்க மாட்டா. என்னன்னா நீ ஏதாவது வளர்னியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ஆனா கொஞ்சம் கோபமா நடந்துக்கிட்டேன். என்னன்னா? இங்க பாரு விஸ்வா, இப்பெல்லாம் ஜீவிதா பண்ற ஓவர் ரியாக்ஷன்னால மாலதிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. எனக்கு தெரியுமே. சரி, நான் ஒண்ணு செய்யறேன். நான் நேரா மாலதிக்கிட்டே போய் பேசுறேன். குட் மார்னிங். மாமா, நீங்களா? அது இவ்ளோ காலங்காத்தால ஏறும்லையா? என் மச்சினிச்சி எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலாமே தான் வந்தேன். நான் எப்போ போல ரொம்ப நல்லதா இருக்கேன். ஆனா நேத்து என்னாலதான் எல்லாருக்கும் மூட் ஆஃப் ஆயிடுச்சுல. பார்ட்டியோட என்ஜாய்மெண்ட்டே கெடுத்து குட்டிச்சாரக்கு டைம். ஐம் ரியலி சாரி மாமா. மாலதி, நீ எதுக்காக சாரி கேட்கணும்? உன் மேல என்ன தப்பு இருக்கு? தப்பு ஏன் மேலதான் மாமா. எல்லாரும் இருக்கும்போது நான் அப்படி கோவமா வந்திருக்க கூடாது. அக்கா என் நிலத்துக்கு தான் சொல்றா. அவ பெரியவ, அவளுக்கு உரிமை இருக்கு. ஆனா நான் தான் புரிஞ்சுக்காம. இல்ல மாலதி, ஆனா ஜீவிதா உனக்கு பண்ற டார்ச்சரை என்னால தாங்கிக்க முடியல. என்ன இருந்தாலும் அவ எல்லாரும் முன்னாடியும் உன்னை அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. ஏய் மாமா, யார பத்தி வேணாலும் பேசு, ஆனா என் அக்காவை பத்தி மட்டும் எதுவுமே சொல்லக்கூடாது. என்ன? என் அக்கா என் கழுத்தை பிடிச்சு 360 டிகிரி ஆங்கிளுக்கு போட்டு நெரிச்சாலும் அவ மேல எந்த தப்பும் இல்ல. புரியுதா? புரிஞ்சது மேடம், நல்லா புரிஞ்சது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த அக்கா தங்கச்சியோட பிரச்சனையில தலையிட்டாலும் என்ன மாதிரி தான் கஷ்டப்படணும். பட்டாதான் புரியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் வாழ்க்கையில சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் கரெக்டா நடந்துருச்சு. எது எப்படியோ என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. மன்னிச்சிட்டேன் மாமா. உலகத்துல யார் யாரு என்னென்ன தப்பு பண்றாங்கன்னா நீங்க சின்ன தப்பு தானே பண்ணிருக்கீங்க. விட்டுருங்க. அவ்வளவுதானா? முடிஞ்சது. போலாமா? எங்க? டிஃபன் சாப்பிடுறதுக்கு. வாங்க வாங்க வாங்க. ஓய், அதை வச்சுட்டு வா. போலாம். ஹே அசோக், அங்க நில்லு. என்ன மாலதி அக்கா? மாமாவோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. வாவ். காட்டு. சட்டத்துறையில் இளம் வக்கீலான வினய் வடேரா பல சாதனைகளை புரிந்துள்ளார். This is really great வினய். இதை நீ எங்க கிட்ட சொல்லிருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம்ல. நியூஸ் பேப்பரை பார்த்து தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோமா?
ஆக்சுவலி எதனால சொல்லலைன்னா இப்பதான் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் வேண்டாம் தான் சொல்லாம மறைச்சிட்டேன். இருந்தாலும் மாமா இவ்ளோ பெரிய நியூஸ் நீங்க மறைச்சிருக்க கூடாது. சரி ஓகே, நான் எல்லாருக்கும் படிச்சு காட்டுறேன். சட்டத்துறையில் இளம் வக்கீலான வினய் வடேரா பல சாதனைகளை புரிந்துள்ளார். நீதித்துறையில் சமூக விரோதிகளிடமிருந்து பல ஏழை எளிய மக்களுக்கு நியாயம் வழங்கியுள்ளார். அவரது இந்த பாரபட்சம் இல்லாத சேவையை கவனித்து லா அசோசியேஷன் ஆஃப் சண்டிகர் இவரை கௌரவிக்கும் விதமாக இன்று மாலை 6 மணிக்கு பார் அசோசியேஷன் ஹாலில் இவருக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்துள்ளது. சட்ட அமைச்சரை நேரில் வந்து இவரை கௌரவிக்க உள்ளார். நிஜமாவா? வாவ், இவ்ளோ சென்சேஷனல் நியூஸ். உங்களுக்கு அவார்ட் கிடைக்க போதா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் டார்லிங். வினாய், கங்க்ராட்ஸ். தேங்க் யூ அத்தா. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தேங்க்ஸ் விஸ்வா. தேங்க் யூ. எதுக்கு? ஓ, சாரி. ஹலோ ஹலோ. அனி, உங்க கையில வளையல் இல்லாம களை இழந்து இருக்க மாதிரி இருக்குல்ல? ஆமால விஸ்வா, நானும் அதை பத்தி அண்ணன் மேல கோவமா? அவர் மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? நான் தான் ஒரு கேர்லெஸ் வைஃப் ஆச்சு. சின்ன சின்ன விஷயங்களை கூட என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படியா? ஆனா அவரு ஒரு பெரிய ஸ்டார் லாயர். அவரால பெரிய பெரிய கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். எனக்கு இந்த வீட்டை விட்டா வேற உலகமே தெரியாது. ஆனா அவரு இந்த மொத்த உலகத்துக்கும் தெரியும். இப்போ அவார்ட் வேற கிடைக்க போகுது. அப்புறம் இன்னைக்கு பேப்பர்ல கூட அவரோட போட்டோ வந்திருக்கு. ஆனா எனக்கு என்ன இருக்குது இருக்கு அவர் மேல நான் கோவப்படுறதுக்கு? அட, என்ன பேசுறீங்க மரியாதைக்குரிய அண்ணி? உங்கள மாதிரி ஒரு அன்பான அண்ணி, மனைவி, மகள், அக்கா இந்த காலத்துல யாரு கிடைப்பாங்க சொல்லுங்க நீங்களே. உனக்கு தெரியுதா? ஆனா உன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. நான் மாலத்திய சரியாவே கவனிச்சுக்கிறது இல்லையா? அவள ஒரு ஜெயில் கைதி மாதிரி டார்ச்சர் பண்றேனா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அண்ணி. அவனுக்கு கோர்ட்ல கத்தி கத்தி கேஸ வாதாடியே பழக்கமாயி போயிடுச்சு அண்ணி. அததான் அப்பப்ப வீட்லயும் எடுத்து விடுறான். ஏதோ கொஞ்சம் கோவமா பேசிட்டா அத போய் இப்படி பெருசா எடுத்துக்கிறீங்களே அண்ணி. கொஞ்சமா கோவப்பட்டாரா? கொஞ்சமா கொஞ்சமா கோவப்பட்டாலும் என்னால தாங்க முடியல. அப்புறம் முழுசா கோவப்பட்டா நான் எப்படி தாங்குவேன்? அண்ணி, நீங்க அவனோட முழு கோவத்தை பார்த்ததே இல்ல. இதெல்லாம் 2% தான். அவனுக்கு மட்டும் முழு கோவம் வந்து பாத்தீங்க, அப்புறம் மதம் பிடிச்ச யானைக்கும் அவனுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்கவே இருக்காது. சபாஷ் தம்பி, சபாஷ். எல்லா பிரச்சனைக்கு காரணம் யாரோ ஒருத்தர். ஆனா பழிய மட்டும் நான் ஏத்துக்கணுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அக்கா தங்கச்சியை ஒண்ணு சேர்த்தேன்னு எனக்கு தான் தெரியும். கடைசியில நான் வில்லன் ஆயிட்டேனா? நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் கிளம்புறேன். ஆனா ஒரு நிமிஷம் தடுக்காத விஸ்வா, தடுக்காத. ஆனா தம்பி, உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்ததே இல்ல, இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பிறந்ததுல இருந்து கூட இருக்கிற எனக்கு சப்போர்ட் பண்ணாம புதுசா வந்து அன்னைக்கு சப்போர்ட் பண்றியா? வெரி நைஸ். ஓகே, கொஞ்சம் புரியுற மாதிரி உன் அண்ணிக்கிட்ட சொல்லு. அதாவது மிஸ்ஸஸ் வினய் கிட்ட சொல்லு. அவ புருஷன் அவார்டு வாங்குறத பாக்கணும்ன்ற ஆசை இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற ஃபங்க்ஷன்ல 6 மணிக்கு தவறாம கலந்துக்க சொல்லு. யார் வராங்களோ இல்லையா, ஆனா நான் அவளுக்காக மட்டும் தான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன மதிச்சு வந்தானா சந்தோஷப்படுவேன். வராங்களான்னு கேட்டு சொல்லு.
இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. நீ மட்டும்தான். நீ மாட்டாமையா போயிட போற. உனக்கு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது வரைக்கும் அவருக்கு ஒரு கங்க்ராட்ஸ் கூட சொல்லல. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லமா? இல்ல இல்ல, இப்ப எதுவும் வேண்டாம். அவர் மேல இன்னும் கோவமா தான் இருப்பாரு. மாலதி, அவங்க கோவம் இன்னும் குறையில, டிஸ்டர்ப் பண்ணாத. இல்ல, நான் இப்பவே இப்ப டிஸ்டர்ப் பண்ண போறேன். இப்ப வேணா, அப்புறமா பேசலாம். வா. வேணாம் வேணாம். அக்கா, நீ மாமாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு எந்த சாரி கட்டிட்டு போக போற? இது ரெண்டுமே நல்லதா இருக்கு. இதுவா இல்ல இதுவா? இல்ல, இது ரொம்ப டல்லா இருக்கு. இது வேண்டாம். இதை வச்சு பார்க்கலாம். இது ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே அக்கா, நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, மாமா அவார்ட் ஃபங்க்ஷன்ல என்ன ஸ்பீச் கொடுப்பாரு? நீங்க எல்லாருமே நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்கன்னு. அதே மாதிரி ஏன் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்காங்க. அவங்க இப்போ இங்கேயே இருக்காங்க. None other than my wonderful wife, Jeevitha. How's that? How's that? மாலதி, I'm sorry. ஏன் எதுக்கு சாரி கேக்குற? தப்பு பண்ணவங்க மட்டும் தான் சாரி கேட்கணும். அவங்களுக்கு மட்டும் தான் அந்த உரிமை இருக்கு. நானும் தப்பு பண்ணிருக்கேன். அதனால தான் சாரி சொன்னேன். நான் உன்னை பெட்டை விட்டு இறங்க வேண்டாம்னு சொல்லிருக்க கூடாது. அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும். தப்பு நான் பண்ணிட்டு தேவையில்லாம உன் மேல கோவப்பட்டுட்டேன். I'm sorry. அக்கா, chill out. நீ என் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்கிறதுனால தான் என் மேல ரொம்ப கோவப்பட்ட. அந்த உரிமை உனக்கு எப்பவும் இருக்கு. நீ இப்ப காட்டுற அளவுக்கு அதிகமான அன்பு, பாசம் எல்லாத்துலயும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணினா எல்லாமே சரியாயிடும். நான் காட்டுற அன்புலயும் நான் காட்டுற பாசத்துலயும் கொஞ்சம் கூட டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டேன். ஆனா ஒண்ணு, கோபத்தை வேற கொஞ்சம் குறைச்சுக்கிறேன். Promise? Promise. நிமிஷத்துல கோவம், நிமிஷத்துல பாசம். இவங்களோட அன்பு ரொம்பவே அழகானது. இத மிஸ்டர் மது அனுப்பியிருக்காரு. அட, என்ன செய்றீங்க? இதெல்லாம் எதுக்காக இங்க வைக்கிறீங்க? இது என்ன பூக்கடையா? சார், ப்ளீஸ் இது வந்து இதெல்லாம் கொடுப்போங்க. ரோசி, ஐம் ரியலி சாரி. எனக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை. தப்பா எடுத்துக்காம என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. என்ன கொடுமைடா. எல்லாரும் இது வரைக்கும் விஷ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்க பண்ணிட்டாங்க, ஸ்டாஃப்ஸும் பண்ணிட்டாங்க, இந்த பில்டிங்கோட வாட்ச்மேன் கூட பண்ணியாச்சு. ஆனா இன்னும் மேடம் ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. ஒரு கால் இல்ல ஒரு மெசேஜ் அது பண்ணிருக்கலாம். சொன்னா நான் குறைஞ்சா போயிடுவேன். பாசமா எனக்காக ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி, என்னங்க உங்க அச்சீவ்மெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் நிறைய சாதிக்கணும்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். யார் அது? நான் தான் பேசுறேன். ஐம் சாரி. வீட்ல என்னால உங்ககிட்ட பேச முடியல. ஆனா வினய், உங்க அச்சீவ்மெண்ட்டை நினைச்சு பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வினய். என்னோட ஆசைலாம் ஒண்ணுதான், நீங்க எப்போ இதே மாதிரி சாதிச்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி? நான் மனசுல நினைச்சதை நீ அப்படியே சொல்ற? உங்க மனசுல இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாதா? சோ அப்படின்னா
என் மனசு என்னை விட்டு எங்கேயும் போகாம ரொம்ப ஜாக்கிரதையா பூட்டி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்க மனசு நான் தானே, அது எப்படி பூட்டி வைக்க முடியும்? நீ சொன்ன பதில கேட்டு நான் அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறேன். வந்து ஜீவிதா, ஈவினிங் மறக்காம 7:30க்கு வந்துருவல்ல? கண்டிப்பா வரேன். பாய். திருட்டுத்தனமா காதலன் கிட்ட பேசிட்டு இருந்தியா? என்ன பேசணும்னு எனக்கு சொல்ல. மாலதி, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பேசுற விஷயத்த மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. அப்படியா? சரி, ஓகே. எனக்கும் ஒரு காலம் வரும். ஓஹோஹோ, பழி வாங்குறியா? என் மாலதி கிட்ட நான் இந்த விஷயத்தையாவது மறைச்சிருக்கேனா? இப்ப மறைக்கிறதுக்கு அது உண்மைதான். நான் உடனே போய் ரெடி ஆகணும். இது வரைக்கும் நான் சாரி கூட செலக்ட் பண்ணல. அக்கா, நானும் வந்ததுல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், சாரிய செலக்ட் பண்ண. ஆனா நீ குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்க. நான் எப்படி செலக்ட் பண்றது? நான் எப்பவுமே என்ன போட்டுக்கணும்னு அவர் தானே செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. அவர் வேற இப்ப இல்ல, என்ன பண்றது? ஐடியா. விஸ்வா, அக்கா, நீ தானே சொன்ன மாமா இல்லாம உன்னால எந்த சாரியும் செலக்ட் பண்ண முடியாதுன்னு. அவர் இல்லனா என்ன, அவரோட தம்பி இருக்கான்ல. சரி விஸ்வா, நீ உன் வேலைய ஆரம்பி. இல்ல இந்த பிரச்சனையில தயவு செஞ்சு என்ன இழுத்து விட்டுறாத ப்ளீஸ். பார்ட்னர் ப்ளீஸ். அக்கா நல்லதுக்காக நீ யோசிக்க மாட்டியா? உன் அண்ணி டிப் டாப்பா ரெடி ஆகி அவார்ட் ஃபங்க்ஷன்ல போய் நின்ன உடனே, வாவ் வினய் சார், உங்க வைஃப் சூப்பரா இருக்காங்க அப்படின்னு சொல்றது கேட்க ஆசையா இல்ல? சரிம்மா தாயே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா மேடம். சொல்லுங்க மேடம், இன்னைக்கு மாலதி மேடத்துக்காக என்ன டிஃபன் பண்றது? மணி இப்ப 6 தான் ஆகுது. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள நான் ஈஸியா போய் சேர்ந்துருவேன். நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க. ஓகே மேடம். யாரு? ஹோ, பார்ட்னர் நீயா? வா, உனக்காக தான் வெயிட்டிங். எனக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டு இருந்தது, அதான் உன்கிட்ட டைம் பாஸ் பண்ணலாம்னு வந்திருக்கேன். எனக்கு இப்போ உன்கிட்ட டைம் பாஸ் பண்றதுக்கு டைம் இல்லை, ஏன்னா என் மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் யோசிச்சுட்டு இருக்க பார்ட்னர்? எனக்கும் கொஞ்சம் சொல்ல. என் கெரியரை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் ஏதாவது பண்ணியாகணும். அப்போதான் அண்ணனுக்கு கிடைக்கிற மரியாதை இந்த வீட்டில் எனக்கும் கிடைக்கும். ஒரு பக்கம் அண்ணன் வீட்டுக்கு பெருமை சேர்க்கிறான், இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா நான் வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கேன். மாலதி, நான் என் லைஃபை சீரியஸா எடுத்துக்கணும். என் குடும்பத்துக்காகவும் என்னோட ஃபியூச்சருக்காகவும் சம்திங் பிக். என்னாச்சு? நீ ரொம்ப மாறிட்ட விஸ்வா. முதல்ல நீ எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு அரட்டடிச்சுக்கிட்டு வாழ்த்தனை பண்ணிட்டு இருப்ப. இப்ப அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு லைஃப், கரியர் இத பத்திலாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி டிஸ்டர்ப் பண்றது பார்ட்னர்? நான் இப்ப என்ன பண்றது? ஒரு வேலை செய், இந்த லேப்டாப் அப்படி இதுல ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. உனக்கு எந்த கேம் வேணுமோ நீ அதை விளையாடு. இல்லைன்னா இது உன்கிட்டே இருக்கட்டும், நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். நிஜமா? அப்படின்னா உனக்கு இந்த லேப்டாப் திரும்ப கிடைக்க போறது இல்ல. நீயே வச்சுக்க.
தேங்க்யூ பார்ட்னர். பை. பாய். என்னை பார்த்து இந்த வீட்டில் இருக்கவங்களோட சேர்ந்து நீயும் பெருமைப்படணும் மாலதி.